Hello குட்டீஸ், praise the Lord. Welcome to FGVBS 2025 Day 4. ஓகே குட்டீஸ், இந்த 3 நாள் நீங்கள் வந்துட்டு என்னென்ன கற்றுக்கிட்டீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன பரிசுத்தத்தில் நீங்கள் இருக்கணும்னு கற்றுக்கிட்டீங்க? வாக்கில் பரிசுத்தம், அப்புறம் கண்களில் பரிசுத்தம், அப்புறம் செய்கையில் பரிசுத்தம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? என்ன பார்க்க போகிறோன்னா, இது என்னது? ஹார்ட், இருதயத்தில் பரிசுத்தம். இதை பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். நம்மளோட இருதயத்தில் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு டான்ஸ் மூலியமாகவும், ஸ்டோரி மூலியமாகவும், அப்புறம் ஸ்கிட்டு மூலியமாகவும், கிராஃப்ட் மூலியமாகவும், இந்த மாதிரி பல விஷயத்து மூலியமாக நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட அக்காமாருங்க நம்மளுக்காக பாடலின் மூலியமாக நம்மளுக்கு இதயத்தில் பரிசுத்தத்தை பற்றி சொல்லித்தர போகிறாங்க. வாங்க கேட்க போகலாம்.
இதயத்து குட்டி குட்டி இதயத்தை தட்டி தட்டி கேட்கிறார் இடமுண்டா. இதயத்தை குட்டி குட்டி இதயத்தை தட்டி தட்டி கேட்கிறார் இடமுண்டா. இதயத்தை குட்டி குட்டி இதயத்தை தட்டி தட்டி கேட்கிறார் இடமுண்டா. இடமுண்டா 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 இடமுண்டா. என்ன குட்டீஸ் பார்த்தீங்களா? இதயத்தை தட்டி தட்டி இதயத்தை குட்டி குட்டி இதயத்தை கேட்கிறார் இடமுண்டான்னு பார்த்தோம். காட் வந்துட்டு நம்மளோட ஹார்ட்டை கேட்குறாங்க. நீங்கள் அவருக்கு கொடுப்பீங்களா? எல்லாரும் கொடுக்கணும், சரியா? இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம ஸ்டோரி மூலிமா எப்படி இதயத்தில் பரிசுத்தமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஆன்ட்டி வந்துட்டு நம்மளுக்கு சொல்லித்தர போகிறாங்க. வாங்க வாங்க பார்க்க போகலாம். பிரைஸ் தி லார்ட். குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வெரி குட். எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. கதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. வேத புத்தகத்தில் இந்த பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லக்கூடிய இந்த பைபிளில் நிறையா நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம நடந்துக்கணும் வாழ்க்கையில், ஒவ்வொரு அவயவங்களும் நம்ம கண், மூக்கு, வாய், காது, கால்கள், கைகள், இதயம் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம 4வது நாள் பிபிஎஸ்ல நம்ம என்ன கற்றுக்கிறோம் தெரியுமா? இருதயத்தில் பரிசுத்தம். அதாவது நம் நினைவுகளில், நம் மனதளவில் என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏதாவது ஒரு இதுனா என்ன சொல்கிறாங்க? நான் இதயத்தில் அப்படியே பதிச்சு வச்சிருக்கிறேன்னாக்கும் அதெல்லாம் மறந்துட மாட்டேன் நான் அப்படிங்கிறோம். அது மாதிரி இதயத்தில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். இதயம் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம பேச்சு சுத்தமாக இருக்கும். இதயத்தில் நம்ம வந்து நல்ல நினைவுகள் கொண்டிருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லவைகளாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறேன்னா, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல அப்படின்னு சொல்கிறார். நம்ம நினைவுகள் எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறாராம் ஆண்டவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு குறைபாடு இல்லை வயிற்று வலினா ஸ்கேன் பார்க்குறாங்க. ஏதாவது சின்ன எலும்பு ஏதாவது கீழே விழுந்து உடஞ்சிடுச்சுன்னா என்ன செய்கிறாங்க? எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் தெரியுமா? நம்ம இதயத்தையே ஸ்கேன் பண்ணி நம்ம இதயத்தில் என்ன நினைக்கிறோம், நம்ம நினைவுகள் நல்லவைகளாக இருக்கிறதா, பரிசுத்தமானவைகளாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்குவார். அப்போ அப்படி தான் 2 அண்ணா ப்ரேயர் பண்ண வந்தாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப 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 அப்படியே தாழ்மையாக ரொம்ப அப்படியே மனசு அப்படியே ரொம்ப உடைஞ்சு போய் தேவ சமூகத்தில் வர்றதுக்கே பயந்துட்டு அப்படி வர்றார். இன்னொருத்தர் வந்து அப்படியே தைரியமாக அப்படி அப்படியே நேராக நிமிர்ந்துக்கிட்டு, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், நான் கோயிலுக்கு ஆலயத்துக்கு வாரம் தவறாமல் வருகிறேன், நல்லா காணிக்கை செலுத்துகிறேன், தசமபாகம் செலுத்துகிறேன், அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், வாரத்தில் 2 முறை உபவாசம் செய்கிறேன், இப்படிலாம் சொல்லிட்டு தான் செய்கிற செய்கையெல்லாம் அப்படியே அடுக்கிறாரு ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவருக்கு அதெல்லாம் சொன்னால் தான் தெரியுமா? நம்ம செய்கிறது வந்து கடவுளுக்கும் நம்ம உள்ளத்துக்கும் மட்டும்தான் தெரியணும். நம்ம என்னென்னலாம் கடவுளுக்காக செய்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? வெளியே தம்பட்டை அடிக்கவே கூடாது. அதனால் என்ன செய்கிறாங்க? அந்த இன்னொரு அண்ணன் வந்தாங்கன்னு சொன்னாலும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே வானத்துக்கு கூட கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் என்ன செய்கிறான்? தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த ஒரே வார்த்தைத்தான் சொன்னார், தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், உங்கள் கிருபை எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லி ஜெபம் பண்ண ஒரு பேர் ஆயக்காரன். ஆயக்காரன் அப்படி தாழ்மையாக ஜெபம் பண்ணுறார், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். இன்னொருத்தர் நிமிஷம் அவன் வந்து என்னது, அவன் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப வியாக்கியானமாக பேசுகிற மாதிரி பேசக்கூடிய ஆளுகள். அவங்க பரிசேயர்கள், எப்பவுமே மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிச்சிட்டே வாழ்கிறவங்க. நாங்கள் ரைட்டாக இருக்கிறோம், அப்படியே கோட்டு தவறாமல் நேராக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அவங்கெல்லாம் அப்படி இல்லை, இவங்கெல்லாம் இப்படி இல்லை, நான் தான் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற ஆட்கள் தான் பரிசேயர். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க? ஒரு சிலர் எல்லா டீச்சர்ஸ்ட்டையும் நல்ல பையனாட்ட காமிச்சுக்குவாங்க. எல்லா பசங்களோட சேர்ந்து அவனும் குறும்பு பண்ணுவான். ஆனால் என்ன செய்வாங்க? டீச்சர்ஸ் வந்துட்டா மட்டும் ரொம்ப நல்ல பையனாட்டம் அப்படியே நடிச்சிட்டு மாதிரி இருப்பாங்க, பவ்யமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அடுத்து அவங்க போயிட்டாங்கன்னா என்னது,
அப்புறம் அதே மாதிரி பழையபடி வந்துடுவாங்க. அப்போ நம்ம மாயமாக நம்ம இருக்கக்கூடாதுல்ல. நம்ம வந்து இப்போ அவங்க நேரில் ஒன்று, அவங்க இல்லாத போது ஒன்று அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே உண்மையாக இருக்கணும். இதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ அந்த ஆயக்காரன் அப்படி ப்ரேயர் பண்ணுறாரு. ஆனால் அப்படி வரும்போது அந்த ஆண்டவர்கிட்ட என்னென்னலாம் கேட்குறாங்கன்னா, அவங்க சீஷர்களை, இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை சீஷர்? 12 சீஷர். அவங்களாம் என்ன செய்கிறாங்களாம், அவங்க வயல்வெளியில் அப்படியே வந்துட்டுருக்குறாங்க. அந்த கதிரெலாம் இருக்குமில்ல, அந்த பூட்டை, அதையெல்லாம் அப்படி பறித்து அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல இப்படி தேய்ச்சி அந்த பச்சையான அந்த தானியங்களை, ஆரியம், அது மாதிரி ஏதாவது சோளம், கம்பு, ஏதாவது ஒன்று, அதை வந்து அப்படியே எடுத்து பச்சையை அப்படியே தேய்ச்சி என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அப்படி அந்த வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, யூதர்கள் எப்போவுமே கையை காலெலாம் கழுவிட்டு தான் சாப்பிடுவாங்க வீட்டுக்கு வந்து. அப்படிலாம் கை கழுவாமல் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் உங்கள் சீசர்கள் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. நம்மளாம் அப்படி தானே செய்கிறோம். வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்து நல்லா குளிச்சுட்டு கை காலெலாம் நல்லா சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வோம், காஃபியே குடிப்போம். அப்போ இந்த மாதிரி அவங்க சொன்னதுனையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்படி இல்லை, நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இது வேண்டாம், உள்ளத்தில் தான் தூய்மை வேணும். இப்படியெல்லாம் நீங்கள் வந்து குறையெல்லாம் யாரையும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்களுக்கு சொல்கிறாரு. அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இது மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து வெளியே வருதில்ல, நம்ம உள்ளத்திலிருந்து மற்றவங்களை யாராவது கடுமையாக பேசுகிறோம், அவங்கள ஏதாவது கோல் சொல்கிறோம், புறங்கூடுறோம், அந்த மாதிரி காரியங்கள் தான் மனுஷனை நம்ம பரிசுத்த குலைச்சலாகுமாமா. சுத்தம் இல்லாமல் இருக்கிறத வாயிலிருந்து வெளியே வருது பாருங்க, அதுதான் மனுஷனுக்கு வந்து கெடுதல். ஆனால் இதே இது நம்ம வந்து சாப்பிட்றோம், ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்றோம், அது எங்கேயாவது ஒரு நாள் கடையில் வாங்கி சாப்பிட்றோம், ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்றோம், ஒரு நாள் வீட்டில் சாப்பிட்றோம், எங்கேயாவது ஒரு விருந்துக்கு போனால் சாப்பிட்றோம். அதெல்லாம் எப்படி இருக்குது, இது சுத்தமாக இருக்குதோ, இது இப்படி இருக்குதா அப்படி இருக்குதா, நம்ம அதெல்லாம் என்ன செய்ய முடியாது. அதுல எல்லாம் நீங்கள் வந்து பரிசுத்தம் பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படிலாம் பார்த்தா உலகத்தில் வாழ முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே போய் சமையல் பண்ணுற இடத்த போய் பார்க்குறோமா, ஐயோ எப்படி இருக்குது எல்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறோமா, இல்லை. அது மாதிரி நம்ம என்றைக்குமே சாப்பிட்ற விஷயம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியங்கள்லாம் அதுல எல்லாம் இது பண்ணக்கூடாது. சங்கீதம் 24வது அதிகாரம் தாவீது என்ன தெரியுமா சொல்கிறாரு, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து, குற்றம் இருக்கக்கூடாது இதயத்தில், மாசு இல்லாதவனாக இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு, இந்த உலகத்தில் பார்க்குறது எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்போ மாயைக்கு ஒப்புக்கூடாமல் கபடாய் பொய்யா என்ன செய்யக்கூடாது, வாயில் பேசக்கூடாது, ஆணையிடக்கூடாது, சொன்னோம்னா செய்யணும். அதையே இதை நான் கட்டாயம் உங்களுக்கு நான் செய்வேன்னா அதை நிறைவேற்றணும். அப்படி இல்லைன்னா என்னது, மாயை. இன்னைக்கு மனுஷன் ஒன்று சொல்லுவான், நாளைக்கு செய்ய மாட்டான். ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லியிருக்க அத்தனையும் நமக்கு செய்கிறார். நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் நிறைய சொல்கிறார். அதெல்லாம் ஆண்டவர் கரெக்டாக எல்லாத்தையும் செய்கிறாரு. ஆகவே நம்ம உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடணும். பெருமை, மேட்டிமை, இது மாதிரி இந்த காரியங்கள்லாம் நம்ம இதயத்தில் இருக்கவே கூடாது. வஞ்சகம் இருக்கக்கூடாது, சூழ்ச்சி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அநேகத்தை நம்ம வந்து வேதத்தில் பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி அந்த மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும், ஒழிச்சிடணும். அப்போது ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் சிலுவையில் எல்லாத்தையும் அது குலைச்சி போயிட்டார். இப்போ நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, செய்யவே கூடாது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்லும்போது 19 சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து படிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 19லிருந்து 21 வரைக்கும் நிறைய சொல்கிறாங்க. அவங்க அத்தனையும் சொல்கிறாங்க. நம்ம கூட அப்படித்தான் இருக்கிறோம், சண்டை போடுறோம், கோவப்படுறோம், பொறாமை கொள்கிறோம், அப்புறம் சும்மா தேவையில்லாத ஜோக்கு, ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் களியாட்டு. இதுக்கு பேர் என்னது, களியாட்டு. இதெல்லாம் பாவங்கிறாங்க. அதையெல்லாம் பார்க்குறதுனால நம்மளுக்கு என்ன வருது, இதயத்தில் பரிசுத்தமாக இருக்க முடியுமா? கண்டதையும் பார்க்குறோம், அதே மனசில் தோணிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு சார் சில பசங்களாம் சின்ன குட்டி பிள்ளைங்க பேய் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசை. அப்போ நைட்டு படுக்கும்போது பயந்துட்டு இருப்பாங்க, அம்மா பயமாக இருக்குதும்மா. நல்ல ஜாலியாக பார்த்துட்றாங்க. ஆனால் நைட் என்ன செய்யறது, பயந்து நடுங்கிட்டு இருக்கிறது, அப்படியே தலைவலியாக போர்வை போத்திட்டு தூங்குறது. அப்போது இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இதயத்தை நம்ம மோசம் பண்ணிடக்கூடாது.
அதை தான் இருதயத்தில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம இதய பலகையில் ஆண்டவர் எழுதி வைன்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் மனப்பாட வசனம்லாம் கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்துருக்கிறதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுருக்கிறீங்கல்ல, அதை வெறும் கண்ணு வரைஞ்சி அதில் மட்டும் எழுதுறதில்ல, வாய் வரைஞ்சி அதில் மட்டும் நீங்கள் எழுதுறதில்ல. அந்த வசனத்தை எங்கே எழுதி வைக்கணும்? இதயத்தில் எழுதி வைக்கணும். என்றைக்குமே மறக்காது. அந்த இதயமாகிய அந்த பலகையில் நம்ம எழுதி வைக்கணும். நம்ம படிக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல, மனப்பாடம் பண்ணுறது எதாவது மறந்து போகுதா? பரீட்சையில் போய் கொஸ்டின் பார்த்தோன்னே நம்ம எழுதுறோமா இல்லையா? நம்ம படிக்கிறது அப்படியே ஞாபகத்தில் இருக்குது, மூளையில் ஸ்டோர் ஆகுது, இதயத்தில் ஸ்டோர் ஆகுது. அதை நம்ம என்ன செய்கிறோம்? எழுதுகிறோம். அதனால் நல்ல காரியங்களை மட்டுமே நம்ம உள்ளத்தில் தேக்கி வைக்கணும். உள்ளத்தை வீணாக நம்ம தேவையில்லாத அசுத்தத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அந்த சின்ன இதயத்தில் தான் ஏசப்பா தங்குறாரு. அருமையான குட்டி தம்பி குட்டி தங்கச்சி, உங்கள் சின்ன இதயத்தில் ஏசப்பா தங்குறாரு. அதனால தான் சொல்லியிருக்குது, இதயத்தை குட்டி குட்டி இதயத்தை தட்டி தட்டி கேட்கிறார் இடமுண்டா, இதயத்தை குட்டி குட்டி இதயத்தை தட்டி தட்டி கேட்கிறார் இடமுண்டா அப்படின்னு சொல்லி பாட்டில் பாடினீங்கல்ல. அது மாதிரி ஆண்டவர் அந்த சின்ன இதயத்தில் தங்க ஆசைப்படுறாரு. நம்ம அந்த இதயத்தில் வேண்டாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம இதயத்தில் வச்சிருக்கோன்னு வைங்க, ஏசப்பா தங்குவாரா? தங்கவே மாட்டார். அப்போ அதனால நம்ம அருமையான குட்டி தம்பி தங்கச்சி, நீங்கள் இதயத்தை என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு இதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. டர்ட்டியாக இருக்கக்கூடிய அழுக்காக இருக்கக்கூடிய இதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அதை பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் மாற்றி தருவார். புரோக்கன் ஹார்ட்டை படைத்துடு, பியூட்டிஃபுல் ஹார்ட்டை பெற்றிடு அப்படின்னு அந்த வரிகள்லாம் வருது, அந்த பாட்டில் நீங்கள் பாடியிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் இதயத்தில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அதில் தங்கியிருப்பார். எவ்வளோ சந்தோஷம் நினச்சி பாருங்க. நம்ம இதயத்தை சாட்டானு கொடுக்குறோமா, இல்லை பரலோக தேவனுக்கு பரிசுத்தமான கடவுளுக்கு நம்ம கொடுக்குறோமா? சிந்திச்சு பாருங்க. எங்களை மிகவும் நேசுவல் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலை கட்டளிட்டதற்காக நன்றி. இப்போதும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அந்த பரிசையினை போல நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் மேட்டிமையாய் பெருமையாய் நாங்கள் காணப்படாதபடி அந்த ஆயக்காரனை போல நாங்கள் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்தில் நான் ஒன்றும் இல்லை ஏசப்பா, நீங்கள் என்னை எல்லாம் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு இதயத்தை ஒப்பு கொடுத்தவர்களாக நாங்கள் வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இருதயத்தில் மாசு இல்லாமல் குற்றம் இல்லாமல் நாங்கள் வாழணும்ப்பா ஆண்டவரே. அந்த இதயத்தில் தான் நீங்கள் விரும்பி தங்குறீங்க ஆண்டவரே. ஆகவே அந்த வசனத்தை எல்லாம் நாங்கள் இதய பலகையில் எழுதி வைக்க உதவி செய்யுங்கப்பா. அப்படியா எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த சின்ன குட்டி இதயத்தில் நீங்கள் தங்குங்கப்பா. அப்படியா நீங்கள் செய்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம், துதிகன மகிமை எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். பாய் பாய் குட்டீஸ், நாளைக்கு பார்க்கலாம். குட்டி என்ன பார்த்தீங்களா நீங்கள்? ஆன்ட்டி நம்மளுக்கு எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? எப்படி இதயத்தில் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்களா? ஸோ நம்ம பைபிளில் கூட சொல்லியிருக்கு, மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த கர்த்தருக்கு நீங்கள் உங்கள் ஹார்ட்டை கொடுப்பீங்களா? கொடுக்கணும், சரியா? நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? பாட்டு கேட்டாச்சு, அப்புறம் ஸ்டோரி கேட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மெமரி வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். சூப்பர், அழகாக பதில் சொன்னீங்க. இப்போ நம்ம மெமரி வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். வாங்க பார்க்க போகலாமா? நம்ம மெமரி வேர்ட்ஸ் கற்றுக்க போகலாமா? இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் போகலாம், வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? 3 நாள் வீபிஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணல. இப்போ 4ஆவது நாளில் ஒரு வசனம் கற்றுக்கலாமா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இன்று ஜீவ ஊற்று புறப்படும். இன்னொரு சொல்லாமா? சொல்லாமே. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இன்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. Bye friends. Hello children, praise the Lord. Let's learn the same words in English. Guard your heart above all else,
for it determines the course of your life. Proverbs 4:23. Now let's do it in an action. God your heart above all else, for it determines the course of your life. Proverbs 4:23. Bye cuties. Praise the Lord children. வெல்கம் டு மிஷனரி ஸ்டோரி டைம். இந்த விபிஎஸ் நாட்களில் நீங்கள் சூப்பராக எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. பாட்டு, கதைகள், டான்ஸ் எல்லாமே நீங்கள் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த நாளிலும் நம்ம ஒரு மிஷனரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மிஷனரின்னு சொல்கிறத விட இன்னும் சிறப்பாக சொல்லணுன்னா, இயேசுவோடு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீஷர்களினுடைய ஒருவர் பெயர் தோமா. அவரை பற்றி தான் நீங்கள் என்ன செய்ய போகிறோம், நாம் அவருடைய வரலாறு, அவர் என்ன செஞ்சார் நமக்காக அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தோமா 12 சீஷர்களில் ஒருவர். அவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது எல்லா சீஷர்களும் சொல்கிறாங்க, ஏசப்பா உயிரோடு எழுந்துட்டாருன்னு. ஆனால் தோமா மாத்திரம் என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டேன். ஏசப்பா வரணும், அவர் கைகளில் இருக்கிற ஆணிகளை நான் பார்க்கணும், அவருடைய நெஞ்சில் குத்துனாங்கல்ல அந்த இடத்தையெல்லாம் நான் தொட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பாருங்க, ஏசப்பா அவனுடைய அவிசுவாசத்தை போக்கும்படியாகவே அவனுக்கு தரிசனமாகி, ஸ்பெஷலாக தோமாவுக்காகவே தரிசனமாகி, தோமாவுக்கு நீ வந்து பாரு, என்னுடைய விழாவில் நீ தொட்டு பாரு என்று சொல்லி அவனுடைய அவிசுவாசத்தை போக்குனார். ஆனால் ஏசப்பா சொன்னார், நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான்னு சொன்னார். அந்த வார்த்தை கேட்ட தோமா தான் ஆண்டவரோடு கூட இன்னும் அவருடைய தரிசனத்தில் தன்னை இணைத்து கொண்டு, அவர் கடைசியாக போகும்பொழுது சொன்ன கட்டளை, நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அதே போல் அன்றைக்கு அந்த நாட்களில் மேல் வீட்டு அறையிலே 120 பேர் மத்தியிலே அந்த அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டு பல இடங்களிலே அந்த சீஷர்கள் அனைவரும் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் சென்று ஊழியத்தை செய்தார்கள். அதில் தோமா என்ன செஞ்சார் தெரியுமா? அவரும் அந்த கர்த்தருடைய அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டு பாத்தியா, மேதியா, பெர்சியா, சிக்கானியா இப்படிப்பட்ட அந்த சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளிலே அவர் சுவிசேஷம் அறிவித்தார். அதன் பிறகு அவர் என்ன செய்தார்? தன்னுடைய கர்த்தருடைய சுவிசேஷத்தை அவர் எப்படியாவது இந்தியாவுக்கு கொண்டு வரணும் என்கிற ஒரு பாரம் அவருக்குள்ளே இருந்துச்சு. அதனால் அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்தியாவுக்கு வந்தார். யார் மூலியமா தெரியுமா? ஹப்பான் அப்படிங்கிற வணிகர், ஒரு வியாபாரி மூலியமாக தான், பிஸ்னஸ் மேன் ஹப்பான், அவர் மூலியமாக தான் என்ன செய்கிறாரு, இந்தியாவுக்கு வந்தார். அவர் கடல் வழியாக வரல, கைபர், போலந்து, கணவாய் வழியாக அப்படியே இந்தியா வந்து சிந்து சமவெளி அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறார், அவர் ஊழியம் செய்கிறார். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள், சன்னியாசிகள், குருக்கள், புத்த துறவிகள் இப்படியெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறை சொல்லி, இயேசு யார், எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி அவர் பேசின அனைத்து வார்த்தைகளையும் கேட்டு அநேக புத்த துறவிகள் என்ன செஞ்சாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதன் பிறகு அங்கே ஊழியத்தை செய்ததுக்கப்புறம் அவர் திரும்ப என்ன செஞ்சாருன்னா, அப்படியே தென் பகுதிக்கு வந்தார். தென் பகுதிக்கு என்ன செய்கிறாரு, அவர் வருகிறார். அது வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹப்பான் என்கிறவருடைய அறிமுகத்தோடு கூட கொண்டோபோரஸ் அப்படிங்கிற ஒரு அரசனை அவர் சந்திக்கிறார். அவர் சந்திக்கும் பொழுது அவருக்கும் இயேசுவை பற்றி சொல்லுகிறாரு. அதன் பிறகு அவருக்கும் தோமாவுக்கும் கொண்டோபோரஸ் மன்னனுக்கும் ஒரு நல்ல நெருக்கம் வந்துச்சு. உடனே என்ன செய்கிறாங்க, அவர் ஒரு கோரிக்கை வச்சார். என்னென்னா, உங்களோட பேசுவதே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, உங்களோட பழகினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ஒரு காரியத்தை கொடுக்குறார். என்னென்னா, ஐரோப்பியா கண்டத்தில் எப்படியெல்லாம் அரண்மனைகள் அப்படியே சூப்பராக இருக்குது, அது மாதிரி எனக்கு எங்கள் இந்தியாவில் எனக்கு ஒரு இந்த அரண்மனை எனக்கு கட்டி கொடுக்குறியான்னு சொல்லி பல பவுன் காசுகள் எல்லாம் என்ன செஞ்சுருக்காரு, அவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் தோமா என்ன செஞ்சார் தெரியுங்களா, அந்த காசுகளை எல்லாம் வாங்கி அதை சுவிசேஷ ஊழியத்துக்கு பயன்படுத்தி கொண்டு இருந்தார். இது என்ன செய்யுது, ஒரு நாள் அந்த கொண்டோபோரஸ் மன்னனுக்கு அது தெரிய வருகிறது. உடனே அவனை அழைத்து,
நான் உனக்கு காசை அரண்மனை கட்ட கொடுத்தா நீ எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறியாமே அப்படின்னு சொல்லி அவர் கண்டிக்கிறார். உடனே தோமா சொல்கிறாரு, நான் அரண்மனை கட்டி கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்தில் இல்லை ராஜா, நான் பரலோகத்தில் சொர்க்கத்தில் உங்களுக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கேன், நான் உங்களுக்காக ஒரு அரண்மனையை கட்டி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். இப்படியா பேசுகிறேன்னு சொல்லி அந்த ஹப்பான் வணிகரையும் தோமாவையும் என்ன செஞ்சிட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. இப்படி அவர் என்ன செஞ்சிட்டாரு, கைது ஆகிட்டார். ஆனால் ஆண்டவர் அவர் மறப்பாரா? அவருக்காக தானே ஒளி செஞ்சார். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த கொண்டோபோரசனுடைய நெருங்கிய உறவினர் அவருடைய மகன் என்ன செஞ்சான், காத் என்பவன் திடீர்னு சுகவீனப்பட்டு அவன் மரித்து போகிறான். அவன் மரித்து போன உடனே அந்த ஆத்துமாவை தேவதூதன் என்ன செய்கிறாரு, பரலோகத்துக்கு கொண்டு போய், பார் உன்னுடைய மன்னன், உன்னுடைய நெருங்கிய நண்பன், அவர் பார் கொண்டோபோரஸ்க்காக எவ்வளோ பெரிய ஒரு அரண்மனையை இங்கே கட்டி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி காண்பிக்கிறார். அதன் பிறகு இப்படி மரித்து விட்டார்னு சொல்லி அந்த கொண்டோபோரஸ் என்ன செய்கிறாரு, தோமாவை மறுபடியும் அழைத்து, நீ எதோ அதிசயம் செய்கிறாமே, என்னுடைய காத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்ன உடனே அவர் ஜெபிக்கிறார். காத் அவர் திரும்பவும் உயிரோடு எழும்புகிறார். உயிரோடு எழும்பினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? கொண்டோபோரஸ் மன்னன்கிட்ட போய் சொல்கிறாரு, மன்னா, நான் மரித்த பிறகு தேவதூதன் என்னை, அந்த ஆத்துமா என்னை பரலோகத்துக்கு கொண்டு போச்சு, உங்களுக்காக ஒரு அரண்மனை கட்டி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை சொன்ன உடனே அந்த மன்னன் மனம் திரும்புகிறான். அதை கேட்டு அவன் மனம் திரும்பி, அந்த அதிசயத்தை கண்டு மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். பார்த்தீங்களா தம்பி தங்கச்சி, ஏசப்பா யாரையும் கைவிட மாட்டார். அவருக்காக ஓடினவர்களை, அவருக்காக சுவிசேஷம் அறிவித்தவர்களை ஏசப்பா ஒருபோதும் கைவிட மாட்டார். இப்படியெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன செய்கிறாரு, இந்தியாவினுடைய தென்பகுதியான கேரளாவுக்கு வருகிறார். கேரளாவிலே பல இடங்களிலே அவர் ஊழியம் செய்கிறார். குறிப்பாக மலபார் என்கிற இடத்துல 7 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்கிறார். அப்பொழுது சேரர் சோழர் மன்னன் சொன்னாங்க இல்லையா, சேரர்களுடைய ஆட்சி அங்கு நடந்து கொண்டிருந்தது. அந்த மன்னனுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்து அநேக ரட்சிப்புக்குள்ள அவர் கொண்டு வந்தார். திருச்சூர், கொல்லம், இப்படி ஆயிரம் ஜனங்கள் அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இன்னும் நீங்கள் சொல்ல போனால் ஒரு சில கூட்ட மக்கள் உண்டு. யாருன்னா, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் மார்த்தோமர்கள், ஏனென்றால் நாங்களாம் தோமாவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி இன்றைக்கும் தோமா கட்டின அந்த ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் மார்த்தோமா சபை பிரிவினர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்படி அவர் அநேக ஊழியங்களை நம்மளுடைய இந்திய தேசத்தில் வந்து தோமா செய்தார். அது மாத்திரமல்ல, அங்கு சில நம்பூதிரிகள் இருந்தாங்க. திருச்சூர் பட்டணத்தில் நம்பூதிரிகள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, தோமாவோடு தர்க்கம் பண்ணுறாங்க. இல்லை, நீ பண்ணுறது சரியில்லை, நீ சுவிசேஷம் அறிவிக்காத, எங்கள் கடவுள் தான் அவர் பெரிய வல்லமை உள்ளவர்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. அப்போ தோமா என்ன செய்கிறாருன்னா சவால் விடுகிறார். என்ன சவால்னா, இந்த குளத்தில் நீங்கள் தண்ணியை மொண்டு, ஒரு பக்கெட்டில் தண்ணியை மொண்டு அதை மேலே எடுங்க. இப்படி மொக்கும் பொழுது அதில் என்ன இருக்கும், அந்த தண்ணி பள்ளமாக தெரியும் இல்லையா, அது பள்ளமாக இருக்கணும். அப்படி தண்ணி அப்படி மேலே வீசும் பொழுது அந்த தண்ணி என்ன ஆகணும், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மேலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது நடக்குமா? நடக்கும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நாங்களும் பண்ணுவோன்னு சொல்லி அந்த நம்பூதிரிகள் என்ன செய்கிறாங்க, அப்படி மொண்டு அப்படி தெளிக்கிறாங்க. ஆனால் தண்ணியில் என்ன செய்யுது, மேலேருந்து கீழே விழுது. ஆனால் தோமா என்ன செஞ்சார், ஒரு ஜெபம் பண்ணி, ஏசப்பா எனக்காக இந்த அற்புதத்தை செய்யுங்க, இவங்களுக்கு இந்த அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லி அவர் ஜெபத்தோட மொள்றாரு. அந்த குழி அப்படியே இருக்குது. அப்படியே மொண்டு என்ன செய்கிறாரு, தண்ணியை மேலே வீசுகிறாரு. வீசின உடனே அப்படியே என்ன செய்யுது, அந்த தண்ணி காலையிலேருந்து மாலை வரைக்கும் அப்படியே நிற்கிது. இதை கண்ட அநேகர் என்ன செஞ்சாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த அற்புதத்தின் மூலியமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அருமையான தம்பி தங்கச்சி, கர்த்தர் செய்கிற அற்புதம் இன்னும் ஏராளம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் தெரியுமா. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, கேரளா மாவட்டத்தில் அநேக ஊழியங்களை செய்து கொண்டு பிறகு அவர் சென்னை வருகிறார். சென்னையில் மயிலாப்பூர் வருகிறார். ஏனென்றால் இந்த நான் சொல்லுகிறது கிபி 50, இயேசு பிறந்து 50 ஆண்டுகள் கழித்து நடந்த இந்த சம்பவம். அப்போ அந்த கிபி 50களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மயிலாப்பூரில் விஜயன் என்கிற மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், அநேகரை சந்தித்து என்ன செய்கிறான், சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அந்த மன்னரும் என்ன செய்கிறாரு, தோமாவோடு இணைந்து அந்த அவர்களுடைய நட்புறவு கொள்ளுகிறார். அவர் மூலியமாகவும் என்ன செய்கிறாங்க, அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதற்கப்புறம்
நிறைய பேர் அவரோட தர்க்கணம் பண்ணுறாங்க. தோமாவை சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை எப்படியாவது மாட்டி விடணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு பையனை அவங்களே கொன்னுட்டு, பூசாரிகளே என்ன செய்கிறாங்க, கொன்னுட்டு ராஜா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்படி தோமா வந்து கொன்று என்ன செஞ்சிட்டாரு, அவர் புதைச்சிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாருன்னு. தோமா அதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டார். அப்படியா, எந்த இடம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் என்ன செய்வார், அந்த இடத்துல அந்த மகனை வெளியே வா, உயிரோடு எலும்புன்னு சொல்லி ஜெபத்தோடு என்ன செய்வார், சொல்லுவார். உடனே அவன் என்ன செய்வான், உயிரோடு எழும்புவான். இப்படி தோமாவுக்கு எதிராக நிறைய சதி திட்டங்கள் போட்டாங்க. ஆனால் ஏசப்பா மூலியமாக அவர் அநேக அற்புதங்களை செய்து அவருடைய நாமத்தினாலே அநேக ரட்சிக்கப்பட்டார்கள் தம்பி தங்கச்சி. அது மாத்திரமல்ல, நீங்கள் சென்னையில் இன்றைக்கி போனீங்கன்னா அவர் வாழ்ந்த இடங்கள் இருக்குது. அவர் சின்ன மலை அப்படிங்கிற பகுதியில் தான், அந்த குகையில் அவர் ஒளிந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு நாள் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என்னாச்சு தெரியுமா, சென்ட் தாமஸ் மவுண்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு பூசாரி அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பூசாரி வந்து என்ன செய்கிறாங்க, பின்னாடியே வந்து ஈட்டியில் அவர் குத்தி, அந்த ஈட்டி என்ன செஞ்சிருச்சான், வெளியில் பின்னாடி இந்த பக்கம் வந்துடுச்சான். பின்னாடி குத்துன அந்த ஈட்டியில் குத்துன அந்த கத்தி அப்படியே ஈட்டி முன்னாடி வழியாக என்ன செஞ்சிருச்சு, வந்துடுச்சான். பாருங்க தம்பி தங்கச்சி, அவர் தன்னுடைய கடைசி நாட்களில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் இரத்த சாட்சியாக என்ன செய்தார், அவர் மரித்தார். இதை கேள்விப்பட்ட அந்த மன்னன் என்ன செய்கிறாரு, அவரை என்ன செய்கிறாரு, அடக்கம் பண்ணும்படியாக அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து எடுத்து கொண்டு வந்து கடற்கரை ஓரமாக இன்றைக்கும் இருக்கக்கூடிய சாந்தோம் என்கிற அந்த ஆலயத்தில், அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, அவர் அடக்கம் பண்ணுகிறார். அப்படி அவர் அடக்கம் பண்ணுகிற அந்த இடத்த தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, சென்ட் தாமஸ், அதாவது சாந்தோம் சர்ச் என்று சொல்லி பெரிய சபை இன்றைக்கும் அது காணப்படுகிறது. அது என்ன செய்யப்பட்டது, கிபி 896 என்ன செய்யப்பட்டது, அந்த சபையானது கட்டப்பட்டது. பிறகு 19ஆவது நூற்றாண்டிலே தோமாவை கௌரவிக்கும் வண்ணமாக, அவர் செய்த ஊழியங்களை கௌரவிக்கும் வண்ணமாக அவருடைய ஃபேஸில், அதாவது தோமாவனுடைய ஸ்டாம்ப், தபால் தலை வெளியிடப்பட்டது தம்பி தங்கச்சி. அது மாத்திரமல்ல, சென்ட் தாமஸ் மவுண்டில் ஒரு அழகான சபை 2011 அது கட்டப்பட்டது. இப்படியாக போர்ச்சுகீசியர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த ஆலயத்தை அவர்கள் கட்டி முடிக்கிறாங்க. இப்படி தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் இயேசுக்காக அவர் வாழ்ந்தார். இன்றைக்கும் நீங்கள் சென்னை போனீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டு, அப்புறம் சின்ன மலை, அப்புறம் சாந்தோம் சர்ச்செல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த இடங்கள், அவர் மரித்த இடங்கள், அவருடைய அடக்கம் பண்ணின கல்லறை எல்லாம் அங்கே இருக்குது. இப்படியாக ஒரு கிட்டத்தட்ட 2011 அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் என்ன செஞ்சதுன்னா, கருணாநிதி அவர்கள் அந்த சாந்தோம் சர்ச்சில் ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா தம்பி தங்கச்சி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவம் அப்படிங்கிறது அது வெளிநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இயேசு பிறந்து அவர் மரித்து கிபி 50ஆம் நூற்றாண்டிலேயே தோமா என்ன செஞ்சிட்டார், எருசலேமிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார். அதுவும் குறிப்பாக நம்ம சென்னைக்கு வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, கிறிஸ்தவ மார்க்கத்தை அவர் கொண்டு வந்தார். எனவே கிறிஸ்தவம் என்பது வெளிநாட்டு கடவுள் இல்லை, இந்தியாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அநேகர் கிட்டத்தட்ட 37 லட்சம் பேர் அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி மனம் திரும்பி இயேசுவினுடைய வழியில் வந்திருக்கிறாங்க. அப்போ அதன் பிறகுதான் ஐரோப்பிய கண்ட்ரியில் என்ன செஞ்சுதான் சுவிசேஷமெல்லாம் பரவி அங்கு பல சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு அநேக மிஷனரிமார்கள் எழும்பினாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இன்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வழியில் நீங்கள் நடப்பாயானால் அநேகருடைய ஆத்துமாக்களை நீங்கள் ரட்சிக்க வேண்டும். எப்படி தோமா அவர் எருசலேமிலிருந்து, அவர் இஸ்ரேல் நாட்டிலிருந்து எங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாரு, பல கண்டங்களை தாண்டி நாடுகளை தாண்டி இந்தியாவுக்கு வந்து மக்களை நேசித்து ஊழியத்தை செய்தாரோ, அதே போல் இன்றைக்கும் அழிந்து கொண்ட ஆத்துமாக்கள் ஏராளம் ஏராளம். அவர்களுக்காக நீ சுவிசேஷம் அறிவிப்பாயா, இயேசுவை கொண்டு செல்வாயா? செபிப்போமா, கண்களை மூடுவோம். பரிசுத்தமும் மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தந்தையே, இப்பொழுதும் இயேசப்பா தோமாவினுடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நம்பூதிரிகள், இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் எத்தனையோ ஆண்டவரே குருக்கள்மார்கள்,
ஆண்டவரே சன்னியாசிகள் இவர்கள் மத்தியிலே அப்பா அவர்கள் ஊழியத்தை செய்தார், சுவிசேஷத்தை கொண்டு சென்றார் தகப்பனே. ஆயிரம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், பல திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு அநேக மிஷினரிகள் வருவதற்கு தோமா ஒரு ஆண்டவரே ஒரு பாலமாக, ஆண்டவரே அவர் ஒரு முன் உதாரணமாக அவர் காணப்பட்டார். இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் சுயநலமாய் வாழ்ந்து விடாதபடி பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அநேகருக்கு நாங்கள் கொண்டு செல்கிறவர்களாக, அழிந்து போகிற ஆத்துமாக்களை பக்கம் திருப்புவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் தகப்பனே. அப்படியாக இன்றைக்கு நாங்களும் தோமாவை போல மாறுவோம் என்று சொல்லி ஆண்டவரே அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என்ன குட்டீஸ், எல்லாரும் மிஷனரி ஸ்டோரி கேட்டிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கிட் பார்க்க போறோம். வாங்க பார்க்க போலாம். எப்படி மிஸ் வேற பேப்பர் கொண்டு வர போது படிச்சிங்களா? எப்படி எழுதிருக்கீங்க பரீட்சை? எங்க படிச்சேன், அதெல்லாம் ஒண்ணுமே எழுதல. நானும் எல்லாம் பக்கத்துல இருக்கிற பையனை பார்த்து எழுதிட்டு இருக்கிறேன். எங்கிட்ட வந்து படிச்சீங்களான்னு கேக்குறீங்க. எழுதினியாடா? சரி சரி அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. மிஸ் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், கத்துன்னு கத்தும், கண்டபடி கத்தும். வரட்டும் பாத்துக்கலாம். நான் பயமா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். கொண்டு குறைச்சல உட்காருங்க. பேப்பர் கூட போகுது. சரி, எல்லாம் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? பேனால பேப்பர்ல பேனால பேப்பர்ல. சரி சரி சரி, பார்க்கலாம். நீங்க பேனால என்ன லட்சணத்துல எழுதுனீங்க, பேப்பர்ல என்ன லட்சணத்துல எழுதுனீங்க, இப்போ ஒரு 2 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். சரியா? சரி மிஸ். சரி, நான் என்ன கொஸ்டின் கேட்டா நீங்க என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி வச்சிருக்கீங்க? பேப்பர்ல கொடுத்ததுதான் நாங்க ஆன்சர் அப்படியே எழுதிருப்போம் மிஸ். பார்க்கலாம் பார்க்கலாம் கிரேசி, பார்க்கலாம். சரி வாங்க, பேப்பர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். பிளஸ்ஸி, தப்பா சொல்லாதீங்க மிஸ், என் பேர் கிரேஸ். சரி கிரேஸ். பிளஸ்ஸி, ஃபர்ஸ்ட் மார்க் கிளாஸ்ல எல்லாம் கை தட்டுங்க. ஒழுங்கா கை தட்டணும். வாங்க கிரேஸ், என்ன மார்க் இது? என்ன மார்க் எடுத்திருக்கீங்க? நல்ல மார்க். பாஸ். நல்ல மார்க்கா? நல்ல மார்க், பாஸ் மார்க். பாஸ் மார்க். ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கீங்க, போதுமா இது உங்களுக்கு? பாஸ் ஆனதே எவ்வளவு பெரிய சந்தோஷம் எனக்கு. பாஸ் ஆகி சந்தோஷப்படுறேன். இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் யாரு வந்துட்டு நிலாக்கு போறதுன்னு கேட்டா என்ன எழுதி வச்சிருக்கீங்க? தெரியலையே, பார்த்தாதான் தெரியும். சொல்லுங்க பிளஸ்ஸி, நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யார் நிலாக்கு போனது? நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் போனாங்க? நான் வந்துட்டு எனக்கு தெரியும், அப்துல் கலாம். அப்துல் கலாமா? டேய், அப்துல் கலாம் எங்கடா நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு போறாங்க? சரி விடுங்க. அப்துல் கலாம் வந்துட்டு நீங்க எல்லாம் உஷாரா இருக்கீங்கன்னு பார்த்தேன். உஷாரா தான் இருக்கீங்க, ஒரு பிரச்சனை இல்லை. வந்துட்டு கொஸ்டின் கேட்க தெரியாம கேட்டு ஆன்சர். நான் என்ன கொஸ்டின் கேக்குறேன், யாரு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எந்த அனிமல் வந்துட்டு போச்சுன்னா நான் கேட்டேன். என்ன கேட்டீங்க? கொஸ்டின் பேப்பர் என்ன கேட்டிருக்கேன்? வா எதுத்தது நீட் கை நீட். வா எதுத்தது அடிக்கவே இல்லை நான் இன்னும். கை நீட். முன்னாடி எனக்கு விழுந்துருச்சு அடி. நீட் கை நீட். உங்க கூட தான் அடிக்கவே இல்லை. உங்க கூட தான் அவளும் படிச்சு எழுதுறா. புடி மார்க்க பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே ஒழுங்கா போய் படி. புடி வா. அடுத்து ஜெஸ்டன் வா. என்ன மார்க் வாங்கியிருக்க? தமிழ்ல முதல் வரை எழுத்து என்ன எழுத்துனே தெரியல. நீ எல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ற. புடி. நான் எங்க மிஸ் கமெண்ட் பண்ணேன்? நீட்டு கை நீட்டு. நீட்டு. இப்ப என்ன பேசிக்கிட்டு இருந்த? மிஸ் வந்துரும். சொல்லவே இல்ல மிஸ். அடி சொல்லவே இல்ல. சொல்லவே இல்ல மிஸ். சொல்லவே இல்ல. சொல்லவே இல்ல மிஸ். சரி நீட். நீட் கை நீட். என்ன அடிக்கவே இல்லடா மிஸ். கையில புண்ணு மிஸ். காமி, எங்க புண்ணு காமி. எங்க புண்ணு சீ பாருங்க மிஸ். எங்கடா? கண்ணுல கையில போட்டுக்கிட்டேன் மிஸ். சரி தோப்புக்காரன் போ. தோப்புக்காரன் சிவானா மிஸ் அடி. இல்ல பரவாயில்ல மிஸ். பரவாயில்ல பரவாயில்ல மிஸ். இல்ல தோப்புக்காரன் பரவாயில்ல மிஸ். இல்ல போடு. அம்மாட்ட பேசிக்கிறேன் மிஸ். என்ன அம்மா கிட்ட? உங்க அம்மாக்கு நான் பேசுறேன். போ தோப்புக்காரன் போ. வாங்க அடுத்து தர வாங்க. படிங்க. என்ன எழுதிருக்கீங்க? ஒரு கொஸ்டினுக்கு கூட உருப்படியா கொஸ்டின் எழுதல, ஆன்சர் எழுதல. அட்லீஸ்ட் கொடுத்திருக்க கொஸ்டினையாவது திருப்பி பார்த்து எழுத வேண்டியதானடா. வாட் இஸ் தானே கொடுத்திருக்கேன். நீ எப்படி என்ன எழுதிருக்க? வாட் இஸ் தான் பதிலா என்ன எழுதிருக்க? வாட் இஸ் அந்த டாக் என்னடா ஸ்பெல்லிங் சொல்லு. டாக் என்ன ஸ்பெல்லிங் சொல்லு. THE சொல்ல தெரியுதுல. அங்க ஒழுங்கா பேப்பர்ல எழுதணும்ல. கமெண்ட் மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு நான் பண்ண, இவன் பண்ண, அவன் பண்ண. மிஸ் நான் பண்ணவே இல்லை மிஸ். அடி அடி வாங்கிட்டியாடா பெருசா?
வேகமா அடிச்சிருச்சு மிஸ். எல்லாம் கத்திக்கிட்டு இருங்க, இதுக்கெல்லாம் ஒரு குறைச்சும் இல்ல. ஃபர்ஸ்ட் எந்த அனிமல் வந்துட்டு 3க்கு போறதுன்னு கேட்டா யாருக்கும் தெரியல. அனிமல் வந்துருச்சு, நாய். அந்த நாய் இந்த நாய் சொல்லுது, அந்த நாயை இந்த நாய் சொல்லுது. பாத்தீங்களா? நீங்க லெசன் நடக்கும்போது அப்படிதான் நடக்கும். மிஸ் எனக்கு ஒரு டவுட் மிஸ். சொல்லுடா, எந்த நாய் மிஸ் நிலாவுக்கு போச்சு மிஸ்? நான் எந்த நாய் லெசன் நடத்தினேன் உனக்கே தெரியல. நான் கேட்கறது ஜெர்மன் பப்படா இல்ல மிஸ்? அது என்ன மிஸ் உருளைக்கிழங்கு கட்டுறோம் இல்ல மிஸ்? ஏதோ முடியா இருக்கும்ல மிஸ் நாய்க்கு? உருளைக்கிழங்கு கட்ட இருக்குமா? இல்ல மிஸ் 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 சாரி மிஸ். ஏதோ வெள்ளையா புசு புசு. ஒன்னா கொஸ்டின் ஒழுங்கா கேளு, இல்லைன்னா ஆன்சர் ஒழுங்கா பண்ணு. உட்காரு, ஒன்னுத்துக்கு லாக்கி இல்ல. சாரி மிஸ். என்ன சாரி மிஸ்? நாளைக்கெல்லாம் வந்துட்டு உங்க பேரண்ட்ஸ் வர சொல்றீங்க. ஆமா பிளஸி, இவங்க கூட தானே நீ சுத்திக்கிட்டு இருக்க, நீ மட்டும் எப்படி நல்ல மார்க் வாங்கின? ஆமா எப்படி மட்டும் நல்லா படிச்சியா? சரி, இவங்க கூட எல்லாம் சேரா சரியா? அடுத்த டெஸ்ட்ல இன்னும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். ஒழுங்கா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு கரெக்டா பார்த்து எழுது, நல்லா படிச்சு எழுதுங்க. இங்க பாரு, எக்ஸாம் ஏன் வைக்கிறாங்க? நீங்க வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகணும் இருக்கிறதுக்கோசரம் தான் வைக்கிறாங்க சரியா? ஏண்டா நீ எக்ஸாம் எழுதிருக்க, பக்கத்துல யார் உட்கார்ந்துருந்தா? பக்கத்துல செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையனோட ஆன்சரை பார்த்து எழுதி வச்சிருக்க. பக்கத்துல உட்கார்ந்து பார்த்து எழுதுற, யாரு பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்த்து எழுத மாட்டியா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையன் ஏபிசிடி எழுதுறான் மிஸ். நான் ஏபிசிடியே இல்ல மிஸ் பேப்பர்ல. இப்ப நான் எடுத்து காமிச்சிட்டேனா? இவன் என்ன தெரியுமா பண்ணிருக்கான்? அவன் பேப்பர்ல கொண்டா ஏபிசிடி 24 எழுத்த தலைகில திருப்பி எழுதி வச்சிருக்கான். அது ஏபிசிடி இல்ல ஆயிருமா? சிரிச்சுக்கோ, வெக்கமே இல்லாம சிரிச்சுக்கோ. உங்க கிளாஸ் லட்சணம் அப்படி இருக்குது. நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, எல்லாம் படிச்சுட்டு வந்துருங்க. யூனிட் 5 சரியா? சரி மிஸ். 1 மார்க்கா 2 மார்க்கா மிஸ்? யூனிட் 5ல இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டு வா. நீ ஃபர்ஸ்ட் 1 மார்க் படி, அப்புறமே நீ 2 மார்க் போ. எல்லாம் கரெக்டா சொல்லுங்க மிஸ். தப்பா எழுதிட்டு வந்துருவா மிஸ். நீ ஃபர்ஸ்ட் ஏபிசிடி கரெக்டா எழுதுடா. மிஸ் ஏபிசிடி கிளாஸ்ல இருந்து எங்களுக்கு சிரிப்பு. சரி, நான் போயிட்டு வரேன். மிஸ் எப்போதும் காமெடி பண்ணிட்டே இருக்குது நம்மள. சரிடா, நாளைக்கு பாத்துக்கலாம். ஆமா, ஐயோ எப்படியோ தப்பிச்சிட்டோம் நாம. இல்லைன்னா அவ்வளோ உசையே எடுத்திருப்பாங்க. நீ பாவண்டா. நல்லா படிச்சுட்டு வந்து அடி வாங்காம இருங்க. நீ எல்லாம் பேசவே பேசாத, கூடவே இருந்து புளி பறிச்சுட்ட. நீ படிக்கவே இல்லை கடைசியில படிச்சு நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு அந்த மிஸ் வந்து எங்களை போட்டு அடிக்குது. நம்பிக்கை துரோகி இருக்கவே இருக்காத. சி மீட்டு கிட்ட பேசவே கூடாதுடா. நம்ம போலாம் வாங்க. பேசிடாத, போடுறா. கையிலே வச்சுட்டு இருக்க. நான் போடுறேன், புடிச்சுக்கோங்க சரியா? என்னடா என்கிட்ட கொடுத்துட்ட? ஸ்டைல்ல போடுற நீ. போட்டுருக்கலாம். ஆமா, போட்டு தள்ளுறோம். போயிடுச்சு, வாங்க ஓடிடலாம். என்னாச்சு வாங்க மிஸ், இவருக்கு தலையில அடிபட்டுச்சு. அந்த பசங்க பாலத்துக்கு தலையிலே போட்டாங்க. சரி இருங்கம்மா, நான் உங்களை பாத்துக்கிறேன். நீங்க போய் ஆபீஸ் ரூம்ல இருந்து மெடிசன் போட்டுக்கோங்க. ஐயோ, நான் வேற ரெக்கார்டு நோட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் பேர் எழுதலை, இன்னும் ஒன்றுமே எழுதல. சரி யாருமே வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாமே எழுதிட்டு வந்து எனக்கு தருவாங்க. யாராச்சும் வருவாங்கன்னு பார்க்கலாம். யார் வரா? வந்துட்டாங்க. ஏதாச்சும் எழுதிட்டு வந்தியா? என்ன ரெக்கார்ட் கையில் வச்சிருக்க? முடிச்சிட்டியா? நான் எதுவுமே முடிக்கலையோ. எங்க காட்டு, பேர் மட்டும் தான் எழுதியிருக்க போல. அது எழுதலையா? ஆமா, எழுதவே இல்லை. ஐயோ, நான் அது கூட வாங்கிட்டே வரல. முடிச்சிட்டியாடா? தாத்தா நோட்டுதா? ஐயோ, நானே உங்க 2 பேத்தையும் நம்பிதான் வந்திருக்கேன். நோட்டே வாங்கல நானு. இப்படிதான் இருக்கணும். சரி, நல்லா படிக்கிற பொண்ணோடது. ரெக்கார்ட் நோட்டெல்லாம் முடிச்சிட்டீங்களா? நாங்க எதுவுமே முடிக்கவே இல்லை. நோட்டே வாங்கலப்பா. நீ முடிச்சிட்டியா? நீங்க முடிச்சிருக்கா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் சொல்லட்டா? சொல்லு. அவள்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? சொல்லுங்க. அவகிட்ட கேட்ட எப்படிதான் செய்வா? நேத்தா அடிச்சு மண்டையை உடைச்சோம். சொல்றது கேளுங்க. 2 பேரும் சும்மா குறுக்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. கேட்டு பாரு. எங்களுக்கு சாரி, நாங்கள் அன்றைக்கி பால் அடித்ததுக்கு தெரியாமல் பண்ணிட்டோம். நாங்கள் ரெக்கார்ட் நோட் முடிக்கல. மிஸ்ட்டை சொல்லி எப்படியே கொஞ்சம் மிஸ்ட்டு அன்றைக்கி இது லேப் வேணான்னு சொல்கிறியா?
சரி சொல்றேன். நீ மனசுல வச்சாதாப்பா முடியும். நாங்க அடிச்சதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. சரி அதெல்லாம் மனசுல வச்சுக்கல. அதெல்லாம் மனசுல வச்சுக்கல. சாரி கல்ற ஏன்டா சரமாடாத்த உட்காந்துக்கிட்டே இருக்க? சரி சித்திரை எடுத்துடுறா, கொஞ்சம் பணிவா கேளுடா. என்ன பணிவா தானே கேட்கணும். சாரிப்பா மன்னிச்சிரு. இதுக்கு எதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கற? அதெல்லாம் நான் உங்களை அப்பயே மன்னிச்சிட்டேன். எப்படி நீ இப்படி மன்னிக்கிற? எங்களால அப்படிலாம் இருக்க முடியாது. இவங்க வேணா அப்படி இருப்பானுங்க, என்னமோ நாளா அப்படி இருக்க மாட்டேன். எனக்கு விபிஎஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க, இருதயத்துல வந்து எப்பயுமே நல்லதே தான் இருக்கணும், மற்றவங்க தீங்கு செஞ்சாலும் என்ன பண்ணணும், நல்லதே தான் எடுத்துக்கணும் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவுமே என்ன பண்ணல, வச்சுக்கல. சரிப்பா, எங்களை மன்னிச்சுக்கோப்பா. சரி. நீ வந்துட்டு எங்களை மன்னிச்சுட்டு எங்களுக்காக நீ மன்னிச்சதெல்லாம் ஓகே தான். மேம் கிட்ட மட்டும் நாளைக்கு லேப் வேணாம், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா பேசு. ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேளு. நான் உங்களுக்கு முன்னாடியே கேட்டேன்டா, உனக்கு தேவை மன்னிப்பு, மன்னிச்சுக்கோ. அப்படி கேட்கணும். எப்பா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுப்பா, இனிமேல் என்ன மன்னிப்பு கிணிப்பு, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ப்பா. என்ன குட்டீஸ் பாத்தீங்களா, ஸ்கிட்ல எவ்வளோ அழகா அக்கா மாருங்க அண்ணா மாருங்க எல்லாரும் இருதயத்துல எப்படி பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி தந்தாங்களா. இப்ப நம்ம அடுத்து கிராஃப்ட் செய்ய போறோம். நம்ம ஆன்ட்டி வந்துட்டு இன்னைக்கு புதுசா இது இருதயத்துல வந்துட்டு பரிசுத்தமா இருக்கணுங்கிறதுக்கோசரம் ஆன்ட்டி என்ன சொல்லி தர போறாங்கன்னு போய் பார்க்கலாமா? வாங்க வாங்க, என் கூட நீங்களும் வரீங்களா பாக்குறதுக்கு? வாங்க போலாம். இந்த சேர்ல ஆள் காணோம். யாரு காணுங்க, கூப்பிடுங்க. வந்துட்டேன். உட்கார், உனக்காகத்தான் நாங்க வெயிட் பண்றோம். நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து நம்ம 4வது நாள் பண்ண போறோம். 4வது நாளுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. 4வது நாள் இருதயத்தில் பரிசுத்தம். எல்லாத்துக்கும் இருதயம் எங்க இருக்குது? இங்க. இருதயம் எவ்வளவு இருக்கும்? எத்தனை அளவு பெருசா இருக்கும்? இத்த சோறு இருக்கா ஆண்டி, ஒரு கை அளவுக்கு. நம்ம கை அளவு. இதுக்கு பேர் ஃபிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? ஃபிஸ்ட். FIST ஃபிஸ்ட். இந்த ஃபிஸ்ட் அளவு தான் இருக்கும். நம்ம கை இப்படி மூடணும்னா எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு பெருசு தான் நம்ம இதயம். ஆண்டி அப்ப இங்க பாருங்க, பிரின்ஸோட கையெல்லாம் இட்டு சோறு தான் இருக்குமா? குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஆண்டி ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்துட்டு நம்ம ஒரு பேப்பர் வச்சு பண்ணோம், சிசர் மட்டும் தான் வச்சுக்கிட்டோம். நீங்க இன்னைக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேப்பர். இன்னைக்கு வந்து நமக்கு ஹார்ட் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம வந்து வெட்டிட்டு நம்ம முதல்ல வரைஞ்சிட்டு ஆபரேஷன் பண்ணோம். இப்போ நம்ம வந்து பேப்பர் 2 ஒட்டிட்டு நம்ம வந்து என்ன செய்யறோம், வரைய போறோம். ஓகே ஓகே சரி. ஏன்னா நம்ம ஹார்ட் கொஞ்சம் பெருசா வேணும், அதனால நம்ம 2 பேப்பர் என்ன பண்ணிக்கிறோம், ஒட்டிக்கிறோம். அதனால ஒரே லைன் இழுத்து விடுவோம். க்ளூ ஒண்ணுது இல்ல ஆண்டி, க்ளூவை வந்துட்டு சண்டே கிளாஸ்ல நாங்க நிறைய யூஸ் பண்ணிட்டோமா, அதனாலதான் ஆண்டி கம்மியா இருக்கு. சரி, இதை அப்படியே இழுத்துட்டுக்கலாம் கையில. சரி, இப்போ இதுக்கு மேல இந்த பேப்பர் எடுத்து வச்சிடணும். சமமா வச்சிடறோம். பாருங்க, இந்த 2 பேப்பர் ஒட்டிச்சா? 2 பேப்பர் என்ன ஆயிடுச்சு? நம்ம இதுக்கு மேல என்ன செய்ய போறோம், ஹார்ட் போட போறோம். புரியுதா? இப்போ இது 2 என்ன செஞ்சுக்கணும், கரண்ட் வந்துட மாட்டேங்குது. சரி, இதுக்கு மேல ஒரு ஸ்டாப்லர் அடிச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் கரண்ட் போகாம இருக்கும். வருமே சரி, ஒரு 2 பின்னே போதும். வச்சுட்டோமா, 2 பக்கமா ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இதையும் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதுல வந்து ஹார்ட் போடுறோம். ஹார்ட்டோட அரை இதையும் தான் போட போறோம். ஓகே, அப்போ வந்து நமக்கு 2ஆ விரிக்கும் போது முழு ஹார்ட் கிடைச்சிக்கும். இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா, இப்படியே கொண்டு வந்து
இப்படி வச்சிடுறீங்க. ஓகே, இப்படி பண்ணிட்டு அதையே என்ன பண்றோம், ஒண்ணு கட் பண்ணு. வெட்டிடுறோம். வச்சுட்டோமா? இதை பாருங்க, விரிச்சு பார்க்கலாமா? ஹாய், என்ன ஆயிடுச்சு? ஒரு ஹார்ட் மாதிரி கிடைச்சிருச்சு. நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், இதெல்லாம் பின் பண்ணிக்கலாம். பின்னு தீந்து போச்சா? இருக்கு ஆண்டி. இருக்கு இருக்கு. சரி, இப்போ இந்த ஹார்ட் இப்படி போட்டுக்கிட்டோமா? அச்சாச்சு, பாருங்க அழகா இருக்கா? சூப்பர் ஆண்டி. இப்போ இதயத்துல நம்ம என்ன எழுதணும்? வசனம் எழுதணும். வசனம் கட்டளைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இருதய பலகையில் எழுதி வைன்னு இருக்குது பைபிள்ல. என்ன பலகையில் எழுதணுமா? இருதய பலகையில. யோவான் ஸ்நானம் அந்த அவனுக்கு பேர் வைக்கிறாங்கல்ல, சகரியா எலிசபெத். அப்ப வந்து அவனுக்கு வாய் பேச முடியாது இல்ல சகரியாவுக்கு. சண்டே ஸ்கூல்ல கேட்டிருக்கீங்கல்ல. இப்ப அந்த அவர் என்ன கேட்பாங்க, ஒரு எழுது பலகையை வாங்குவார். எழுது பலகை, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்லேட். ஸ்லேட். இந்த ஸ்லேட் வாங்க. அது மாதிரி நம்மளுக்கு எது ஸ்லேட்டு? இந்த இதயத்துலதான் நம்ம வசனங்கள் எல்லாம் எழுதி வைக்கணும். இதயத்துல எழுதுற வசனம் என்னம்மா சொல்லுங்க? காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், நிலத்தில் என்று ஜீவ ஊற்று புறப்படும். ஓகே, இதை நம்ம இதுல எழுதிடுறோம். புரியுதா? எழுதிடுறோம். இப்ப அந்த ஹார்ட்டை வந்து பத்திரமா என்ன பண்ணிக்கணும், எடுத்து வச்சுக்கணும். இப்ப வந்து என்னது, எத்தனை நாள் முடிச்சிருக்குது? 4 days நம்ம முடிச்சிட்டோம். ஆமா. என்ன குட்டீஸ் பாத்தீங்களா, எவ்வளோ அழகா ஆன்ட்டி வந்துட்டு நம்மளோட ஹார்ட்டை செஞ்சு காமிச்சாங்க. ஓகே குட்டீஸ், அந்த ஹார்ட் எப்படி ஆன்ட்டி பரிசுத்தமா செஞ்சு காமிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் நம்மளோட ஹார்ட்டை பரிசுத்தமா வச்சிருக்கணும். அதான் நம்ம வசன பாட்டல்ல, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள் பார்த்தோமா? பார்த்துட்டு அதுல இருந்து என்ன பிறக்குன்னு பார்த்தோம், ஜீவ ஊற்று பிறக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா? வாங்க, அதே மாதிரியே நாமளும் நம்மளோட இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளலாம். காத்து கொண்டுட்டு நம்ம காடுக்கு மட்டும் நம்ம ஹார்ட்டை கொடுக்கலாம். ஓகே குட்டீஸ், இந்த நாள் ஃபுல்லா நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி இருந்திருப்பீங்க. நானும் உங்க கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணேன். இருதயத்துல எப்படி சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு பாட்டு மூலியமா, டான்ஸ் மூலியமா, கதை மூலியமா, எல்லாத்து மூலியமாவும் நம்ம கத்துக்கிட்டோம்ல. திருப்பியும் நம்மளோட இதயத்தை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும், எவ்வளவு பரிசுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ நம்மளும் நம்ம இருதயத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். ஓகே குட்டீஸ், திருப்பியும் நான் உங்களை அடுத்த நாள்ல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டொனால்ட் டக். ஓகே, பாய்.